அண்ணாமலைக்கு மண்டையில் ஏதாவது இருந்தால்தானே எப்படி வந்தார் ஐபிஎஸ் படித்தார் என்று தெரியவில்லை. நயினார் நாகேந்திரன் தலைவரானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உன் சீட்டை கிழிச்சாச்சு. நாட்டு மூத்திரம் குடித்தால் உடல் நலம் பெறும். இதுதானே உங்கள் ஆராய்ச்சி? உயர்கல்வியில இன்றைக்கு இந்துக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடைந்தக்கூடிய அளவுக்கு இதர மாநிலங்களிலே பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே இவர்கள் என்ன ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாட்டு மூத்திரம் குடித்தால் உடல் நலம் பெறும். இதுதானே உங்கள் ஆராய்ச்சி? சாணத்தை உருட்டி தின்றால் ஆயுள் நீடிக்கும். இதுதானே உங்கள் ஆராய்ச்சி? என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள்? இந்துக்களுக்காக என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள்? யாரை ஏய்க்க பார்க்கிறீர்கள்? RSS பாஜகவினரால் முஸ்லீம்களுக்கு ஆபத்து இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இல்லை, அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை எதிரிகளாக நிறுத்தி பெரும்பான்மைவாதம் பேசி ஆட்சியை தக்க வைத்து ஒட்டுமொத்த தேசத்தையும் முதலாளிகளுக்கு கார்பரேட் மயமாக்கி கொடுத்துவிட்டு இந்துக்களை ஓட்டாண்டிகளாக்கி வீதியிலே நிறுத்துவதுதான் பார்ப்பன கும்பலின் RSS கும்பலின் சதித்திட்டம். பாதிக்கப்பட போவது இந்துக்கள் தான். அண்ணாமலைக்கு மண்டையில் ஏதாவது இருந்தால்தானே எப்படி வந்தார் ஐபிஎஸ் படித்தார் என்று தெரியவில்லை. யாரை வைத்து அவர் ஐபிஎஸ் தேர்வு பெற்றார் என்று தெரியவில்லை. இந்துக்களுக்கு RSS கும்பலின் செயல் திட்டத்திற்கு துணை போகிற ஒவ்வொருவனும் இந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகம் வைக்கிறார் என்றுதான். அவர்கள் இங்கே கட்டமைக்க விரும்புவது இந்து ராஷ்டிரம் அல்ல, பார்ப்பன ராஷ்டிரம், பிராமண ராஷ்டிரம். சனாதன ராஜ்யம். அதற்கு என்ன பொருள்? வர்ணாசிரம தர்மம் தான் இங்கே ஆட்சி நிர்வாக முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். வர்ணாசிரம முறையில் நீ யார்? அண்ணாமலை யார்? நயினார் நாகேந்திரன் யார்? எச் ராஜா அந்த கும்பல் வகையராவை சார்ந்தவர். அவருக்கு பிரச்சனை இல்லை. ராஜா பேசுவதிலே அர்த்தம் இருக்கிறது, அண்ணாமலை பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது? நயினார் நாகேந்திரன் பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் யாருக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று. முருகனை போயவன் ஸ்கந்தன் என்கிறான், சுப்பிரமணியன் என்கிறான். நான் கேட்கிறேன், அண்ணாமலையை கேட்கிறேன், நயினார் நாகேந்திரனை கேட்கிறேன். நயினார் நாகேந்திரன் தலைவரானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அதனால் அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் செய்கிறார். நாள்தோறும் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உன் சீட்டை கிழிச்சாச்சு, உன் சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது. சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த முயற்சியில் எழுப்புகிற தோழர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எந்த பார்ப்பனராவது, நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா? கொண்டு வந்த நிறுத்த மேடையில நீ சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய்? அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும். நயினார் நாகேந்திரன் இந்த கேள்வியை பார்ப்பனர்களிடத்தில் கேட்டு பதில் சொல்ல வேண்டும். முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள். முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்று ஆக முடியும்? அவன் முருகனை ஸ்கந்தர்ங்கிறான், கந்தன் கூட கிடையாது. கந்தன் கூட தமிழாயிரம். ஸ்கந்தர் வடமொழி போட்டு ஸ்கந்தர்ங்கிறான். ஸ்கந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெயர் ஸ்கந்தர். சுப்பிரமணியன் யார்? அது வடமொழி பெயர். சுப்பிரமணியம் அப்படின்னு பேரு.
சூன்னு முன்னால போட்டான்னா குமார் முன்னால சுகுமார் அப்படின்னு போட்டுவாங்க. குமார்னு தமிழ் பெயர் இருக்கு. குமார்னா முருகனுக்கு இன்னொரு பெயர் குமார். குமரன் அப்படிங்கிறது சுருக்கம் தான் குமார். நாம குமரன் சொல்றது கொஞ்சம் அதிகமா இருக்குன்ட்டு குமார்னு சுருக்கிட்டோம். குமரன் என்பது தமிழ் பெயர். அந்த பெயரை இவன் சுப்பிரமணியன் என்று மாற்றிவிட்டான். சுப்பிரமணியம், பிரம்மண்யம் என்றால் பிராமணர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன், பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன், பிராமணர்களுக்கு உரிய கடவுள். எப்படி தமிழ் கடவுள் உன்னை எப்படி சமஸ்கிருதம் பேசுறவன் எப்படி என்ன வகை உறவு? உனக்கு அவனுக்கு அவன் தமிழ் கடவுள், நீ சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன், உனக்கு அவனுக்கு என்ன உறவு? அந்த உறவை சொல். எப்படி முருகன் ஸ்கந்தனானாம், எப்படி முருகன் சுப்பிரமணியனானாம், ஏதி முருகன் என்ற பெயரை வைக்க கூச்சப்படுகிறாய், தயங்குகிறாய், அதை ஏன் அவமதிப்பாக கருதுகிறாய்? இதுக்கு நயினார் நாகேந்திரனிடம் பதில் உண்டா? அண்ணாமலையிடம் பதில் உண்டா? அண்ணாமலைங்கிறது தமிழ் பெயர், அதை அருணாசலேஸ்வரன் மாற்றி விட்டான். அண்ணாமலைக்கு வடமொழிய பெயர் அருணாசலேஸ்வரர். அருண்னா சிவப்புன்னு அர்த்தம், சூரியனும் பொருள், சிவப்புன்னு பொருள். அசலம்னா மலை, அது வடமொழியில அசலம், தமிழ்ல மலை. அருணாசலேஸ்வரர், அருணா அசலேஸ்வரர், அருண் செம்மலைன்னு பேர் அதுக்கு பொருள். எந்த நேரமும் அங்க சூரியன் மறைய நேரத்துல அது சிவப்பு நிறத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு மரம், மலை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்திலே எரிமலை ஒன்று இருந்து வெடித்தது. அந்த எரிமலை வெடித்த காலத்தில் அது மெல்ல மெல்ல குளிர்ந்த போது அது சிவப்பாகவே நீண்ட காலம் தெரிந்தது. அதனால் அது செம்மலை என்று அழைக்கப்பட்டது. செம்மலை தான் பிற்காலத்தில் வடமொழியிலே அருணாசலம், அருணாசலம் என்று பெயர் மாறியது. அது வடமொழி பெயர். பெருவுடையார் கோவில்ங்கிறது எது? பெரிய கோயில். அதை என்ன மாத்திட்டான்? பிரகதீஸ்வரர் ஆலயம் மாத்திட்டான். கோயில் ஆலயம் மாத்திரம். கோயில்ங்கிறது தமிழ் சொல். கோன்னா அரசன், இல்லைன்னா அவன் இருக்கிற இடம். இறை என்றாலும் அரசு, கோ என்றாலும் அரசு. இறைவன் தங்கி மந்திரிகளோடு உரையாடக்கூடிய இடம் தான் கோயில். அந்த காலத்துல அப்பதான் சட்டமன்றம் கிடையாது. கோயில்ல தான் மந்திரி மன்னனும் உட்கார்ந்து பேசுவான். அங்க ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும், அங்கதான் ஆயுத கிடங்கு இருக்கும், அங்கதான் மந்திரிகளோடு உட்கார்ந்து பேசுவார்கள். அரசன் அமரும் இடம்தான் கோயில். இறை என்றாலும் அரசு, இறைவன் என்றால் அரசன். அவர்கள் இருக்கிற இடம்தான் கோயில். இவன் அது ஆலயம் மாத்திட்டான் வடமொழியில. ஆக முருகன் பெயரை ஸ்கந்தன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் மாற்றியவர்கள் யார்? அவன் எப்படி இதிலே உரிமை கொண்டாட முடியும்? முதலில் முருகன் பெயரை சொல்லுகிற தகுதியே ஏச்சு ராஜாவுக்கு இல்லை. நீ யார்? உன் பின்னணி என்ன? உனக்கு எந்த வகையிலே இந்த கடவுள் உறவாகி இருக்க முடியும்? கிடையாது. உனக்கு வட இந்தியாவில் ஏதாவது கடவுள் இருக்கு, போய் பார். அவர் ஏதோ மகாராஷ்டிராவில இருந்து வந்தாருன்னு சொல்றாங்க. என்ன ஊருக்கு தெரியல, ஒடிசாவா மகாராஷ்டிரா, பீகார். அங்க அவருக்கு கடவுள் இருக்கலாம். இங்க வந்து அவர் தமிழ் உணர்வு பொங்கி வழிகிறது. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் போல மீசெல்லாம் வச்சு பார்க்கிறார். அது பிறப்பில் அவருக்கு வாய்க்கவில்லை. அதனால் சினிமாவிலாவது வைத்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறார். கொஞ்ச நேரம் அப்படி வச்சு பார்க்கிறார். தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறாராம். இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பீகாரிலே உங்கள் ஆட்டம் ஈடுபடலாம், உத்தரப்பிரதேசத்திலே உங்கள் ஜம்பம் பலிக்கலாம், ஏன் கர்நாடகாவில் கூட நீங்கள் விரும்பியதை செய்ய முடியலாம். தமிழ்நாட்டில் உங்கள் ஜம்பம் பலிக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Taste the Daily.